பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 70:4 இப்படியாய் கூறுகிறது: உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. கர்த்தரை தேடுபவர்கள் சந்தோஷப்படுவார்கள். Those who seek the Lord will be happy என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த உலகில் நம்மை மகிழ்விக்கும் காரியங்களை விட மனமடிவாக்கும் காரியங்களும் சம்பவங்களுமே அதிகம் நடைபெறுகின்றன. ஒரு நாளில் நாம் மகிழக்கூடிய காரியங்களை விட துன்மார்க்கமான சம்பவங்களே நம்முடைய காதுகள் கேட்கின்றன. செய்தித்தாளை திறந்தாலும் நாம் மகிழக்கூடிய செய்திகள் என்று தேடித்தான் பார்க்க வேண்டும். எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் மனிதன் அதிகமாக துக்கத்திற்குள்ளாக செல்லுகிறான். இது மனிதனின் வீழ்ச்சியின் விளைவு. ஆதாம் பாவம் செய்ததன் நிமித்தம் உயிரினங்களில் சர்ப்பத்தையும் மனுக்குலத்தில் ஆணையும் பெண்ணையும் புவி உலகில் பூமியையும் ஆண்டவர் சபித்தார். அன்றிலிருந்து மனிதன் வியர்வை சிந்தியை உழைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இன்று நம்மை கிறிஸ்து இயேசு மன்னித்து விட்டதால் நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும். எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்பக்கமும் நெருக்கம், பிரச்சனை, போராட்டங்களை சூழ்ந்திருக்கின்றன. ஆகையால் நான் எப்படி மகிழ்ந்திருக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். தேவ ஜனங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும்: இக்காலத்து பாடுகள் கொஞ்ச காலம்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் பவுல் 2 கொரிந்தியர் 4:17 கூறுகிறான். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது என்பதாக. நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது என்பது தானாக வந்து விடாது. அது தானாக ஒரு மனிதனுக்கும் இருக்குமென்றால் ஏன் ஆண்டவர் கட்டளை கொடுக்க வேண்டும்? பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறது: கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்பதாக. நம்மை அதிகமாக துக்கப்படுத்துவது பாவம், வியாதி, கவலை. இவைகளிலிருந்து விடுதலையை பெற தேவனை அதிகமாய் தேடுங்கள். தேவனை அதிகமாக தேடும்போது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, உம்மை தேடுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ பண்ணுவீராக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எங்களுடைய பலன். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் கடினமாயிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகள் உமக்குள் மகிழ்ந்திருப்பது எப்படி என்பதை கண்டுகொள்ளும்படி இவர்கள் மனக்கண்களை பிரகாசம் உள்ளவைகளாக்குவீராக. இன்னும் அதிகமாய் உம்மை தேடுவதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிடும். இந்த பகுதியை சுற்றி காணப்படுகிற எல்லா போர் மேகங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.